ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து அன்னைக்கு அந்த சொல்லியிருந்த அந்த பேச்சு வந்து அவர் என்னன்னா தொடர்ந்து அதை ஒருத்தவங்க பிராண்ட் பண்ணுறாங்க. நான் தான் அவனை வளர்த்து விட்டேன், நான் தான் வளர்த்து விட்டேன்னு தனுஷை அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது எல்லாரும். தனுஷை யார் வளர்த்தா? அவங்க அண்ணனுடைய ஆரம்ப படங்கள் அவர் உருவாக்குனார். இப்போ தனுஷ் வளர்ந்து என்ன பண்ணுறாரு, சிவகார்த்திகேயன் மாதிரி அவர் உருவாக்குறாரு. சிவகார்த்திகேயன் அருண்குமார் காமராஜன் சில பேரை உருவாக்குறாரு. இது ஒரு செயின் லிங்க் தான் லைஃபே. முதலில் வளர்ந்தவனே தனக்கு பழைய கதைகள் தெரிஞ்சு அவளை காலி பண்ணிடுவாங்க. சினிமாவும் அரசியல்லையும் அது ஒரு எழுதப்படாத ஒரு விதி. ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு போயிட்டாருன்னா தன்னுடைய ஆரம்ப காலத்தினுடைய ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்ச ஆட்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. கூட முருதாஸ் மாதிரி ஒரு 2 ஹிந்தி படம் பண்ணிட்டாரு, இன்னைக்கு அவருக்கு ஒரு நெல்சன் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணிட்டு இருக்காருன்னா பாண்டியராஜன் தேடி சிவகார்த்திகேயன் போகிறார். விஜயகாந்துக்கு எப்படி ராவுத்தரோ அந்த மாதிரி இவருக்கு பக்கப்படமாக ஆரம்பத்தில் இருந்தார். ஏன்னா சினிமா சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது. மீடியாவில் வந்து டிவியிலேருந்து வந்தவர், இவர் சினிமாவில் ஆல்ரெடி ரொம்ப நாள் இருந்தவர். அப்படிங்கிறதுனால அது ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய பக்கப்படமாக இருந்தார்.